ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம விதை போட்டிருந்ததெல்லாம் உங்களுக்கு இப்போ முளைச்சிருக்குதுங்க. அதுதான் வீடியோவில் காட்டுறேன் நான். தக்காளி நாற்று, மிளகா நாற்று, கத்திரி நாற்று. கத்திரிலே பார்த்திங்கன்னா 12 வகை போட்டிருக்கிறேங்க. 12 வகையில் பார்த்திங்கன்னா முளைச்சது எத்தனை ரகம் அப்படின்றது நான் நட்டு காய் விளைஞ்ச பின்னாடி தாங்க எனக்கே தெரியும். ஏன்னா என்னென்ன விதை போட்டேன் அப்படின்னு நான் எழுதி வைக்காத போயிட்டேங்க. அதனால் பார்த்திங்கன்னா எந்த கத்தி நாற்று முளைச்சிருக்கு, எது முளைக்கலை அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. இப்போ முளைச்சது பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்குதுங்க. கத்திரி நாற்று, தக்காளி நாற்று, நெய் மிளகா, மிளகா விதை போட்டிருந்தேங்க. மிளகா முளைச்சிருக்கு. இந்த மாதிரி கத்திரிலையும் பார்த்திங்கன்னா 12 வகை போட்டேங்க. எல்லா விதைகளும் பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்குதுங்க. இந்த கத்திரி ரகம் தாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சூப்பரான ஹைலைட்டான கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த ரகம் தாங்க எனக்கு இப்போ வரைக்குமே பலன் கொடுக்குது, அந்த மாதிரி சொல்லலாங்க. அந்தளவுக்கு சூப்பராக முளைச்சி சூப்பராக செடியினுடைய வளர்ச்சி, காய் அறுவடை எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. வாங்க சப்போட்டா அறுவடை பார்க்கலாம். சப்போட்டா செடியும் பழக்கன்று நடுவதல்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் வாங்கி வச்ச செடி தாங்க இது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு நான் வளர்த்திருக்கேன், எவ்வளோ பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள். இப்போ குறைஞ்சது ஒரு 5-6 பிஞ்சு எடுத்துருக்குதுங்க. ஒரு காயாடு நம்ம வாங்கிட்டு வந்தது இது. அந்த காய் தான் இது பெருசாகி இப்போ அறுவடைக்கே வந்திருக்குதுங்க. சின்னதாக இருந்துச்சுங்க நம்ம செடி வாங்கிட்டு வரும்போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குதுன்னு. இப்போ காம்பு பார்த்திங்கன்னா நல்லா பிச்சுன்னு கீழே வர அளவுக்கு நல்லா தொங்குதுங்க. அதனால தான் சரி இது பிச்சிடலான்ட்டு பிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே அடுத்தது கலாக்காய் செடி நல்லா பெருசாக இருக்குதுங்க. கலாக்காய் சரி, இதுவும் அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சரி, அதனால தான் இது உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க. இன்றைக்கி உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறோங்க அந்த காயை. ஏன்னா இது கலாக்காவா இல்லையான்ற டவுட்டு இன்னும் சில பேருக்கு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இது கட் பண்ணி இது கலாக்கா தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறேங்க நான். ஏன்னா இது நல்லா தெரியுதுங்க. கலாக்கா நம்ம சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட்டு, அதில் வர பால் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு இது வீடியோவில் காட்டுறேங்க. மறுபடியும் இதை தொடர்ந்து உங்களுக்கு அறுவடையும் இருக்குதுங்க. பாருங்கள், செடி ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. காயும் சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெய்லி இப்போ மாடிக்கு தண்ணி விடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 காயாக பறித்து வயலில் போட்டுக்கிறேங்க. இப்போ எனக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குதுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இது அவ்வளோ ஒரு சத்து உள்ள காய்ங்க. இந்த காய் நம்ம கூகுளில் பார்த்தோம்னாலும் இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் அவ்வளோ இருக்குதுங்க. அதனால் உண்மையிலே இது நல்ல ஒரு ரகங்க இந்த செடி. இது ஆன்லைனில் எனக்கு நான் போட்ட செடி இல்லாத வேறு செடி வந்திருந்தாலும் எனக்கு இது நல்ல செடியாக அமைஞ்சிருக்குதுங்க. பரவாயில்ல தாங்க இந்த செடி எனக்கு. ஏன்னா இது நான் வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்ட செடி தாங்க. ஆனால் எனக்கு நர்சரியில் இது கிடைக்கல. அதனால நான் சரி போடான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேங்க. இது ப்ளூபெர்ரி செடி போட்டதுக்கு இந்த செடி வந்துடுச்சுங்க. சரி, ப்ளூபெர்ரி தான்ட்டு நான் வளர்த்திட்டேங்க. இதை இவ்வளோ நாள் வளர்த்தி இப்போ காய் வைக்கும்போது தான் நம்மளுக்கு இது கலாக்காவாக தெரியுதுங்க. அதனால் ஒன்றும் வீண் போலைங்க, பரவாயில்ல தான். நிறைய காய் வச்சுருக்குதுங்க, நிறைய சாப்பிட்டுங்க. அதனால தான் சரி இது உங்களுக்கு வீடியோவில் காட்டிடலான்னு சொல்லி இப்போ காட்டுறேங்க. வாங்க இன்றைக்கி ஒரு காயை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கலர் பாருங்கள், பாதி கலரு பாதி க்ரீனுங்க. எப்படி பால் வருது பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லைட்டாக உப்பு தொட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. சின்ன பையனுக்கு இப்போ தாங்க கொடுக்குறேன். அவனுக்கு இது டேஸ்ட்டே இப்போ தாங்க பார்க்குறான். ஏன்னா குழந்தைங்க இது மாதிரி காய் சாப்பிட்டதே இல்லைங்க. புழுப்படிக்குதுன்னு சாப்பிட்டதே இல்லைங்க. இப்போ தான் அவனே முதல் முறையாக சாப்பிட்றாங்க. அது ஒரு எனக்கு மன திருப்திங்க. குழந்தைங்க சாப்பிடாத பழம் சாப்பிடணுன்றதுக்கு தாங்க அந்த மாடி தோட்டத்தில் பழமே வைக்கிறேன் நான். வாங்க அத்திப்பழம் பறிச்சிக்கலாம். அத்திப்பழம் பார்த்திங்கன்னா குருவி சாப்பிட்டது போக தாங்க நான் பறிக்கிறேன். ஒவ்வொரு பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துட்டு இருக்கும், ஆனால் கொத்தாதுங்க. ஏன்னா அது பழம் டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருதுங்க. உண்மையிலே குருவிக்கு இருக்கிற அறிவு உண்மையிலே வேறு லெவலுங்க. இதுவும் பழுத்துட்டு இருக்குதுங்க, அதனால் இதையும் பறிச்சிக்கலாம். நல்லா பழங்க இது. பாருங்கள் என்ன அழகாக பழுத்துருக்குது பாருங்கள். குருவி டேஸ்ட்டு இல்லைனா தாங்க அதை விட்டுருது, இல்லைன்னா கொத்திடுதுங்க பழத்தை. காயாகவே கொத்திடுதுங்க. 2 பழம் கிடச்சிருக்குது பாருங்கள். மாதுளை மலை செடியை கட் பண்ணியே விட்டுட்டுங்க. பார்க்கலாம், தளைஞ்சாவது காய் வைக்கிதா பார்க்கலான்னு சொல்லி இப்போ கட் பண்ணியே விட்டுட்டுங்க. அதை
பாருங்கள் கீரை பேக்கில் பாருங்கள் முலாம்பழம் செடி அதில் வச்சுருக்கறனால நிறைய சைடில் கீரையும் இருக்குதுங்க. அதனால தான் இப்போ ஹோல்சேல் பண்ணி இப்போ கீரை அறுவடை பண்ணுறாங்க. பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கலப்படமாக இருக்குதுங்க. ஒரே பேக் இல்லாத நம்மளுக்கு கீரை இல்லாத பேகே இல்லைன்னு கூட சொல்லிக்கலாங்க. அந்த அளவுக்கு கீரை நிறைஞ்சே இருக்குதுங்க. சரி நானும் வந்து பிடுங்கி போடுறதில்லைங்க. அதுவும் வளரட்டும்னு சொல்லி கொஞ்சம் வளர்ந்த உடனே கட் பண்ணி எடுத்துருவோங்க. ஏன்னா நம்மளுக்கு காய்கறி செடிக்கு பாதிப்பு ஆகக்கூடாதுன்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிறதுங்க. இன்னும் ஒரு 2 நாள் விட்டுட்டு விதை எல்லா பேக்கிலும் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. ஜூன் மாதம் ஆரம்பிச்சிடலான்ட்டு இருக்கிறேங்க. விதை எல்லா பேக்லேயும் போட்டு விட்டுட்டு மீதி அறுவடை இருக்கிற பேக்குங்கெலாம் எடுத்து மண்ணை கலந்து வச்சுட்டு ஒன்றுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் மண்ணெலாம் கலந்து வைக்கணுங்க. இன்னும் கத்திரிக்காய் பாருங்கள் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுங்க தோட்டத்தில். இன்னும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம விதையை போட்டு விட்டு வளர்த்தோம்னா தாங்க ஒரு ஹோல்சேலாக இருக்கும் எல்லாமே. கொஞ்சம் வேலை இருக்குது தாங்க. ஒரு கமெண்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பூச்சி விரட்டி என்ன நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே சிஸ்டர் நான் வந்து பூச்சி விரட்டி எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்க. அப்படியே நான் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நான் காட்டிடுவேன். அதாவது நான் எதுவும் பயன்படுத்துறது இல்லைன்னு ஏன் நான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் செடியை வந்து தண்ணி விடும் போதே செடியை நல்லா பார்த்து எதுனா பூச்சி இருந்தால் நான் கையிலே வந்து நசுக்கி விட்டுட்டு தண்ணி விட்ருவோங்க. அதனால் பூச்சி பெரும்பாலும் என் செடியில் அண்டை விடுறதில்லைங்க. இந்த வருஷம் பரவாயில்லைங்க, என் செடிக்கு எந்த பூச்சியும் வந்து தாக்கலைங்க. அதனால் நான் எதையுமே பயன்படுத்தலை, வேலை இல்லாத போயிடுச்சுங்க. அப்படி நான் பயன்படுத்தினா அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுவேங்க. இயற்கை முறையிலையும் நான் பூச்சி விரட்டி நான் பயன்படுத்துறதில்ல, எந்த முறையிலையுமே நான் பயன்படுத்துறது இல்லைங்க. அதாவது இப்போ செடிங்களுக்கு ப்ரேனே நான் அடிக்கிறது இல்லைங்க. ஒன்லி வேருக்கு லிக்விட் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள், அதுவாட என்னுடைய பராமரிப்பு வேலை முடிஞ்சு போயிடுதுங்க. பெருசாக நான் பராமரிப்புன்றதை நான் பெருசாக எதுவும் பண்ணுறதில்லைங்க. மண்ணை கிளறி விட்டு லிக்விட் தண்ணி ஊற்றி விடுவோங்க, அப்புறம் தண்ணி விடுவேன். இது 2 வேலை தாங்க எனக்கு. அதனால தான் எனக்கு வந்து கார்டனை வளர்க்குறதில்ல எனக்கு பெரிய கஷ்டம் தெரியறதில்லைங்க. அப்படி செடி வந்து பூச்சி பாதிக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த செடி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வேறு செடி நட்டுக்குங்க. அதுதான் மற்ற செடிங்கள்லேருந்து நம்மளால் செடியை காப்பாற்ற முடியுங்க. நான் பெரும்பாலும் அப்படி தாங்க பண்ணுறேன். செடி வந்து அதில் சப்போஸ் நோவு தாக்குச்சு அப்படின்னா செடியை வந்து எடுத்துருங்க. இப்போ இலசுருட்டு நோவு ஒரு மிளகா செடிக்கு வருது அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறது தாங்க நல்லது. ஏன்னா அந்த இலசுருட்டு நோவு கொத்தவரங்காய்க்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, மற்ற செடி கத்திரி நாற்றுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மிளகா நாற்று எல்லா நாற்றுமே பாதிக்கப்பட்டுருங்க. அதனால் எந்த ஒரு இலசுருட்டிலோ இல்லை மாவு பூச்சி தொல்லையோ எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இலையை கட் பண்ணி விட்டு பாருங்கள், தெளியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இலையை கட் பண்ணி விட்டா. அப்படி தெரியல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு விதையை நட்டுக்குங்க. அதுதான் அதுக்கு ஒரே சொல்யூஷனுங்க. வாங்க அடுத்து முருங்கைக்கீரை பாருங்கள் பறிச்சிக்கலாம். இது என்ன கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிக்காத விட்டோம்னா நிறைய கீரை பழுத்து கீழே உதிர்ந்துருதுங்க. நம்ம கொஞ்சம் பூ வச்சு காய் வைக்கிட்டோம், இது என்ன காயின்னு பார்க்கலான்னு பார்க்குறேங்க. இந்த முறை பூ வச்சுருக்குதுங்க. அதனால தான் நானும் சரி இது செடியை வந்து கட் பண்ணலைங்க. இது என்ன ரக காய் வைக்கிதுன்னு பார்க்கலான்ட்டு நான் விட்டு வச்சுருக்குறேங்க. பாருங்கள் முருங்கைக்கீரை இன்றைக்கி இவ்வளோ பறிச்சிருக்கேன். வாங்க மறுபடியும் பார்க்கலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை ஒரு கட்டு இருக்குதுங்க, பாலக்கீரை இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க, 1/2 கிலோ கத்திரிக்காயே வருங்க. 2 அத்திப்பழம் இருக்குதுங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.